வணக்கம். நம்ம இன்றைக்கி இந்த பச்சை நிலக்கடலையை வச்சு ஒரு சுண்டல் பண்ண போகிறோம். இது ரொம்ப நல்லது, ரொம்ப ஆரோக்கியமானது. இப்போ இது வந்து நான் முழுசாக கடலை வாங்கிட்டு வந்து உரிச்சு எடுத்திருக்கேன், அதனால் அப்படியே செய்ய போகிறேன். நீங்கள் வந்து கடையில் வந்து உரிச்சு வச்சுருந்த கடலை கிடைக்கும், மளிகை கடையிலெல்லாம். அந்த மாதிரி நீங்கள் உரிச்ச கடலை வாங்கினீங்கன்னா ஒரு ஃபுல் நைட்டு ஊற வச்சுட்டு தான் சமைக்கணும். இப்போ இது வந்து பச்சை கடலைங்கிறதுனால நான் அப்படியே இது வந்து ஒரு தண்ணி ஊற்றிட்டு, தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு, இந்த கடலைக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு போட்டு வேக வச்சா தான் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நான் டபுள் பாயிலிங்கில் வைக்க போகிறேன். உங்களுக்கு கடலை நிறைய இருந்தால் டேரெக்டாக குக்கர்லேயே போட்டு இங்கே வேக வச்சுக்கலாம். இப்போ அதை வேக வச்சுட்டு நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம அந்த கடலையை குக்கரில் 2 விசில் வச்சு எடுத்திருக்கேன். இப்போ தண்ணியை பூரா வடிச்சிட்டு நம்ம ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம அந்த கடலையை தண்ணியெலாம் வடிச்சிட்டு ஒரு பவுலில் சேர்த்துருக்கோம். இதுக்கு வந்து கொஞ்சம் வெங்காயம் உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. நான் வந்து ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து பாதி நறுக்கியிருக்கேன், சேர்த்துக்கலாம். இதோட கொஞ்சம் கேரட்டு, சின்ன கேரட்டாக ஒன்று எடுத்து துருவியிருக்கேன். கொஞ்சம் கொத்தமல்லி, கொஞ்சம் புதினா. இதோட 4-5 மிளகாய் பீஸ் இருந்தால் போதும். ரொம்ப இருந்தால் பிள்ளைங்க சாப்பிட மாட்டாங்க, காரமாக இருக்கும். இது மட்டும் சேர்த்துக்கலாம். இதோட ஒரு ஸ்பூன் தேங்காய். ஆனால் தேங்காய் எவ்வளோ போட்டாலும் டேஸ்ட்டாக தான் இருக்கும். இன்னும் கூட ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகா வச்சுக்கோ, 4-5 பீஸ் தான் போட்டிருக்கோம், அதனால் கொஞ்சோண்டு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். ரொம்ப கொஞ்சமாக தனி மிளகாத்தூள். நம்ம ஏற்கனவே கடலையில் உப்பு போட்டிருக்கோம், கொஞ்சம் சாப்பிட்டு பார்த்துட்டு வேணால் உப்பு போட்டுக்கலாம். இப்படியே கொடுத்தோம்னா பிள்ளைங்களுக்கு ரொம்ப நல்ல ஆரோக்கியமாகவும் இருக்கும், நல்லா ஃபுல்ஃபில் ஆகும், பசி அடங்கிடும். இப்போ நம்ம செஞ்ச அந்த நிலக்கடலை சுண்டல் ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நம்ம டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கு. இதில் வந்து நீங்கள் மாங்காய் இருந்தால் கூட துருவி போடலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து இந்த ஸ்கூல் வர்ற பிள்ளைங்களுக்கு சாயந்தரம் கொடுத்தீங்கன்னா நல்லா ஃபுல்ஃபில்லாக இருக்கும், நல்லா ஆரோக்கியமானதும் கூட. நீங்களும் செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.